ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது மாதிரி சுட சுட ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு பெரிய சைஸ் நேந்திரம் பழத்தை பொடிசாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய், 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நார்மல் வாட்டர் தான் சேர்த்து கொஞ்சமாக புட்டு மாவு பார்த்துக்கு இது மாதிரி உதிரி உதிரியாக பொலப்பொலன்னு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா வேகும்போது நல்ல மணமாக சாப்பிட நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும். இப்போ புட்டு மேக்கர் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் நம்ம கலந்து வச்ச வாழைப்பழ ஸ்டஃபிங்கை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடியில் சேர்த்துட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலேயும் ஃபில்லிங்கை வச்சு மூடி புட்டு மேக்கரை இது மாதிரி குக்கர்லேயும் வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி புட்டு மேக்கர் இல்லாட்டி நீங்கள் குட்டி பவுலில் கூட வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், வேகும்போதே நல்ல மணமான சுவையான பழம்புட்டு ரெடி. வாழைப்பழத்தை குட்டீஸ்க்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி புட்டாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.